Good morning students. Today we are going to see chapter 24 logic operations. In this chapter we are going to see about the three operators, namely AND block, OR block and NOT block. So in the chapter la நம்ம என்னென்ன block பார்க்க போறோம் அப்படினா AND, OR, NOT அப்படிங்கற இந்த three blocks பத்தி தான் பார்க்க போறோம். So let us see the first one. Logical operations. இப்போ logical operations அப்படின்னா என்னன்னா the concept of logical operators is simple. So it allows a program to make a decision based on multiple conditions. So என்ன சொல்றாங்க அப்படின்னா இது எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஒரு ப்ரோக்ராம் வந்து மேக் பண்றோம். ஸோ அந்த ப்ரோக்ராமில் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம் அப்படின்னா மல்டிபிள் கண்டிஷன்ஸை டெஸ்ட் பண்ணி இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ மீன்ஸ் இட் எக்ஸிக்யூட் த பர்டிகுலர் பிளாக். சப்போஸ் இஃப் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் மீன்ஸ் இட் எக்ஸிக்யூட் தட் பர்டிகுலர் block. Okay va? So each operand is considered as a condition on that can be evaluated to a true or false value. So ஒரு operand என்ன சொல்றாங்க ஒரு கண்டிஷனா கன்சிடர் பண்ணிட்டு அதை evaluate பண்ணிடுறாங்க. அதை evaluate பண்ணி it is true ஆ இல்ல false ஆன்னு they have to find out. Then the values of the conditions are used to determine the overall value. Okay va? So அதுல ரிசல்ட் வருது பாத்தீங்களா அந்த வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம்ல it is true or false. So அந்த வேல்யூவை தான் என்ன பண்றாங்கன்னா ஃபைனல் வேல்யூவை they have to consider. Clear? So the logical operations அப்படின்றது ஒரு கான்செப்ட். மெயினா எதுக்கு யூஸ் பண்றோம்னா it allows a program to make a decision based on multiple conditions. So each operand is considered as a conditions on that can be evaluated to a true or false value. So ஒன்றும் இல்லாமல் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னாலே ஒரு கண்டிஷனை செக் பண்ணுறோம். ஸோ அந்த கண்டிஷனை எவாலுவேட் பண்ணுறாங்க. அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு பிளாக். சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு பிளாக். ஸோ அந்த பர்டிகுலர் பிளாக்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ லெட் us see the first. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா AND block. ஸோ AND block அப்படின்னா என்னன்னா the block joins two boolean block. So they both have to be returned true. ஸோ இது என்ன அப்படின்னா ரெண்டு கண்டிஷன். ஓகேவா? ஸோ அந்த ரெண்டு பிளாக்ல இருக்க கண்டிஷனுமே வந்து ட்ரூவாக இருக்கணும். ட்ரூவாக இருந்துச்சு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனிச்சு அப்படின்னா இட் ரிட்டர்ன்ஸ் அ ட்ரூ. இஃப் போத் ஆர் ட்ரூ த ஸ்கிரிப்ட் வித் த பிளாக் வில் பி எக்ஸிக்யூட்டட். ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இஃப் ஈவன் ஒன் ஆஃப் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ், சப்போஸ் ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படி இல்லை போத் த கண்டிஷன்ஸ் ஆர் ஃபால்ஸ் அப்படின்னா இட் ரிட்டர்ன்ஸ் த ஃபால்ஸ். ஸோ இப்போ அண்டை பொறுத்த வரைக்கும் அந்த சிம்பிள் பாருங்க அண்டின் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ரெண்டு பிளாக் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு பிளாக்குமே கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தது அப்படின்னா தான் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று ஃபால்ஸாக இருந்தாலும் இது ரிட்டர்ன்ஸ் அ ஃபால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க AND ஆப்ரேட்டருக்கு. So before we start building the script, let us assign the values. Values first assign பண்ணிக்கிறோம். user id and password அப்படின்னு சொல்லிட்டு value assign பண்றோம். இப்போ the user id க்கு என்ன value assign பண்றோம்னா user name. ஓகேவா? அதே passwordன்ற வேரியபிளுக்கு we assign a value at 123. So இந்த user id password அப்படின்றது வேரியபிள். ஸோ இந்த ரெண்டு வேரியபிளுக்கு நம்ம ரெண்டு வேல்யூ பாஸ் பண்ணுறோம். ஒன் இஸ் அ யூசர் நேம், த செகண்ட் ஒன் இஸ் at 123 அப்படின்ற வேல்யூ. கிளியரா? see the program. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா when clickedல ask enter your user id. ஓகேவா? ஸோ ஒரு யூசர் ஐடி ஒன்று கெட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு கண்டிப்பாக நம்ம ஐடிங்கிற ஒரு வேரியபிள் ஒன்று அசைன் பண்ணிக்கிறோம். set id to answer. ஸோ ஐடி கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ enter your password அதே மாதிரி செட் பண்ணிக்கிறோம். பாஸ்வேர்டு அப்படின்ற ஒரு வேல்யூவையும் செட் பண்ணிக்கிறோம். ஆன்சர். இப்போ இஃப் ஐடி ஈக்குவல் டு யூசர் நேமான்னு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஐடின்ற வேரியபிளில் என்ன இது பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்னா யூசர் நேம். ஓகே, அதே மாதிரி பாஸ்வேர்டு ஈக்குவல் டு at 123. இந்த யூசர் நேம் at 123ன்றது வேல்யூ, ஐடி பாஸ்வேர்டுன்றது வேரியபிள். ஸோ நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, தென் ஸோ ஐடி யூசர் நேமாகவும் பாஸ்வேர்டு at 123ஆகவும் இருந்தது அப்படின்னா யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி லாக்டு இன் அப்படின்னு மெசேஜ் வரும். சப்போஸ் இது ரெண்டில் நம்ம ஏதாவது ஒன்று ராங்காக கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகணும்னா எல்ஸில் இருக்கக்கூடிய அந்த எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகும். அதில் என்ன கொடுத்துருக்கோம்? பாஸ்வேர்ட் ஆர் யூசர் ஐடி இஸ் இன்கரெக்ட். ஓகேவா? ஸோ ரெண்டுமே ட்ரூவாக இருந்தது. ரெண்டு ட்ரூ மீன்ஸ் எப்போ ட்ரூ ஆகும்னா நீ ஐடியில் யூசர் நேம்னு கொடுத்து பாஸ்வேர்டில் at 123ன்னு கொடுத்தனா ட்ரூ. த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனிச்சு அப்படின்னா இட் ரிட்டர்ன்ஸ் யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி லாக்ட் இன். சப்போஸ் இப்போ ஐடியில் நீ யூசர் நேம் கொடுத்துட்டு அதே பாஸ்வேர்டில் நீ வேறு ஏதாவது கொடுக்குற 123 மட்டும் கொடுக்குற அப்படின்னா அங்கே கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஓகேவா? ஏன்னா பாஸ்வேர்டு என்ன கொடுத்துருக்கணும்? at 123ன்னு கொடுக்கணும். பட் யூ ஹாவ் டு கிவ் ஒன்லி 123. So the condition is false.
ஸோ ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு எந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும்னா எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எல்ஸ் பார்ட்டில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், password or user ID is incorrect. So it display the message password or user ID is incorrect. Clear ஆமா? ப்ரோக்ராம் புரியுதா? ஸோ அண்டை பொறுத்த வரைக்கும் ஐடி பாஸ்வேர்ட் ரெண்டுமே நமக்கு எப்படி இருக்கணும்னா ட்ரூவாக இருக்கணும். கம் டு த செகண்ட் ஒன். இப்போ அவுட்புட் பாருங்கள். என்டர் த யூசர் ஐடி, யூசர் நேம் கொடுக்குறோமா, அதை என்டர் யுவர் பாஸ்வேர்டு 987 கொடுக்குறேன். ஸோ நமக்கு என்ன மெசேஜ் வந்திருக்கு, பாஸ்வேர்டு ஆர் யூசர் ஐடி இஸ் இன்கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு அதே யூசர் ஐடியில் யூசர் நேம் கொடுக்குறேன், பாஸ்வேர்டில் @123 கொடுத்துட்டேன். அப்போ நமக்கு என்ன மெசேஜ் வந்துருச்சு, யூ ஹாவ் சக்ஸஸ்ஃபுல்லி லாக்ட் இன். கிளியரா? Come to the OR block. The block joins two boolean block. So any one of them can be true to return true. If two conditions are checked, even if one of the condition is satisfied, then the script under it will be executed. Only when both the conditions are not satisfied, the script will throw false. ஆர் பிளாக்கை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ரெண்டு கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னாலே இது என்ன ரிட்டர்ன் பண்ணுன்னா ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன் பண்ணிடும். ட்ரூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா அந்த இஃப்ல இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த பிளாக்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அது எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் வந்து எனக்கு ரெண்டுமே வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா மட்டும்தான் எனக்கு எல்ஸ் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபால்ஸ் பிளாக். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறோம் அப்படின்னா எலிஜிபிலிட்டி ஆஃப் த ஓட்டு. நம்ம வந்து ஓட் பண்ணுறதுக்கு எலிஜிபிளா இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம். எப்படி வந்து கண்டிஷன் இதுக்கு கொடுக்கணும், நம்ம எலிஜிபிள் என்ன ஓட் பண்ணுறதுக்கு 18 இயர்ஸ். ஸோ 18 இயர்ஸ் எனக்கு கம்ப்ளீட் ஆயிருந்துச்சுன்னா ஐ எம் எலிஜிபிள் டு ஓட்டு. ஸோ அந்த கண்டிஷனை தான் இங்கே செக் பண்ண போகிறோம். கோட் பாருங்கள். ஆஸ்கில் டு செக் த எலிஜிபிலிட்டி டு ஓட் செக் பண்ணிட்டோம். ஸோ ஏஜுங்கிற வேரியபிள் அசைன் பண்ணிவிட்டு செக் பண்ணுறோம். ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 18ஆ? ஓகேவா? ஏன்னா 18 இருந்தாலும் நம்ம ஓட் பண்ண முடியும், கிரேட்டர் தென் இருந்தாலும் நம்ம ஓட் பண்ண முடியும். ஸோ இங்கே அதான் செக் பண்ணுறோம். ஏஜ் வந்து ஒன்று கிரேட்டர் தென் 18 இருக்கணும், அப்படி இல்லைனா ஈக்குவல் 18 இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா யூ ஆர் எலிஜிபிள். சப்போஸ் அப்படி இல்லைன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள். ஓகே, லெட் அஸ் see the output now. இப்போ 21 நான் கொடுக்குறேன். ஸோ 21 அப்படின்னா என்ன, நமக்கு யூ ஆர் எலிஜிபிள் வந்துடுச்சா அவுட்புட்டு. நெக்ஸ்ட் அகைன் அதே ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். 15 கொடுக்குறேன். 15 அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள். ஓகே, கிளியர்? நம்ம டெமோஸ்ட்ரேஷனில் இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன் மேம். நெக்ஸ்ட் நாட் பிளாக் பாருங்கள். திஸ் பிளாக் செக்ஸ் த கண்டிஷன். இஃப் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் then the block will execute the script attached to it. If the condition is found to be true, then script attached to it will not be executed. ஓகேவா? ஸோ இந்த பிளாக்ல என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிஷன் வந்து நம்ம செக் பண்ணுறோம். கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், என்ன நீ அட்டாச் பண்ணியிருக்கியோ. சப்போஸ் அது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இட் நாட் பி எக்ஸிக்யூட்டட். இப்போ இங்கே பாருங்கள், வாட் இஸ் யுவர் மார்க் ரூபி அப்படின்னு கேட்குறோம். மார்க்ன்ற ஒரு வேரியபிள். ஸோ நாட்டில் மார்க் வந்து லெஸ் தென் 50. ஓகேவா? லெஸ் தென் 50. நெக்ஸ்ட்டு அப்படி இருந்தது அப்படின்னா ஹே ரூபி கங்க்ராட்ஸ் ஆன் பாசிங் ஃபார் 2 seconds. அதே வந்து அப்படி இல்லைன்னா ஸ்டெடி ஹார்ட் ரூபி ஃபார் 2 seconds. ஓகேவா? ப்ராட்காஸ்ட்டில் ஸ்டெடி ஹார்டு. இப்போ ஸ்டெடி ஹார்டில் என்ன சொல்லியிருக்கோன்னா ஸ்விட்ச் காஸ்டியூம், அடுத்த காஸ்டியூம் வந்து ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி. ஓகேவா? கிளியரா? இப்போ நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா தான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ கண்டிஷன் பாருங்கள், செக் பண்ணுறோம். இஃப்ல நாட் மார்க் வந்து லெஸ் தென் 50. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருக்கணும். ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா தான் உனக்கு என்னது, கங்க்ராட்ஸ் ஆன் பாசிங். ஏன்னா மார்க் வந்து 50 கம்மியாக இருந்தது அப்படின்னா என்னது, நமக்கு ஃபெயிலுன்னு தான் வரும், ஒர்க் ஹார்டுன்னு தான் வரும். பட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இங்கே கங்க்ராட்ஸ்னு கொடுக்க சொல்லியிருக்கோம். ஏன்னா நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திஸ் பிளாக் செக் த கண்டிஷன். த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ்னா தென் த பிளாக் வில் எக்ஸிக்யூட் த ஸ்கிரிப்ட். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எக்ஸிக்யூட் பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா வில் நாட் பி எக்ஸிக்யூட். ஓகேவா? ப்ரோக்ராம் பாருங்கள். வாட் இஸ் யுவர் மார்க் ரூபி? 89. அதில் ஓகே 89 அப்படின்னா ஃபால்ஸ். அப்போ கங்க்ராட்ஸ் ஆன் பாசிங். அதே வந்து வாட் இஸ் யுவர் மார்க் அப்படின்னு சொல்கிறோம் ரூபி 35னா ஸ்டெடி ஹார்ட் ரூபி. ஓகேவா? அப்படியே ஆப்போசிட்டாக கொடுக்குறது நாட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? கிளியராமா? இப்போ டெமோஸ்ட்ரேஷன் பார்க்கலாமா? இப்போ நியூ ஃபைல் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு அண்ட் ஆர் நாட்னு 3 ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே ஒரு பேக்ட்ராப் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ரூம் 3ன்ற இந்த பேக்ட்ராப் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு ஸ்ப்ரைட் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஸ்ப்ரைட்டு
ஓகேவா? இப்போ இங்கே ஒரு ஸ்ப்ரைட் ஒன்று ஆட் பண்ணிட்டேன். going to write a program. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா when clicked, நெக்ஸ்ட்டு ask அப்படின்ற யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆஸ்கில் என்ன கண்டிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா வாட் இஸ் யுவர் யூசர் ஐடி. ஸோ வாட் இஸ் யுவர் யூசர் ஐடி கொடுத்தாச்சா? நெக்ஸ்ட் வேரியபிள் நம்ம ஆட் பண்ணணுமா? ஸோ மேக் அ வேரியபிளில் யூசர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இங்கே செட் பண்ணிக்கிறேன் யூசர் ஐடி. ஸோ நான் கொடுக்குற ஆன்சரை யூசர் ஐடியில் இந்த வேரியபிள்மா இந்த வேரியபிளில் அந்த ஆன்சருங்கிற வேல்யூவை போய்ட்டு நான் ஸ்டோர் பண்ணணும். அதுக்காக தான் அந்த செட் யூஸ் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஆஸ்கில் நெக்ஸ்ட்டு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா பாஸ்வேர்ட். ஸோ என்டர் யுவர் பாஸ்வேர்ட் கொடுத்தாச்சா? கொடுத்துட்டு அதே மாதிரி பாஸ்வேர்டுன்ற ஒரு வேரியபிளும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்ட் இப்போ செட் பண்ணிக்கிறோம். செட் பாஸ்வேர்ட் டு ஆன்சர். ஸோ அதே மாதிரி பாஸ்வேர்டில் நான் கொடுக்குற ஆன்சரையும் ஸ்டோர் பண்ணிக்க சொல்கிறோம். சொல்லிவிட்டு இப்போ இங்கே கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம். இஃப் எல்ஸ் கண்டிஷன். இங்கே இஃப் கண்டிஷன் போயிட்டு இப்போ நான் அண்ட் ஆப்ரேட்டர் எடுத்துக்கலாமா? இங்கே போயிட்டு அண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ அண்டில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐடி வந்து ஈக்குவல் டு யூசர் நேமாக இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ இந்த ஈக்குவல் டு எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே ஐடி. ஸோ என்னோடய யூசர் ஐடி வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா யூசர் நேமாக இருக்கணும். யூசர் நேம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அடுத்து ஒன்று செக் பண்ணுறோம். டேட்டாவில் பாஸ்வேர்டை செக் பண்ண போகிறோம். ஸோ பாஸ்வேர்டு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா @123. ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தான் ஓகே. ஸோ கண்டிஷனை நம்ம செக் பண்ணிட்டோம். அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா சே பிளாக்கில் யூ ஹாவ் சக்ஸஸ்ஃபுல்லி லாக்ட் இன் அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகணும். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னா இங்கே பாஸ்வேர்ட் ஆர் யூசர் ஐடி இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? இப்போ ரன் பண்ணலாமா ப்ரோக்ராமை? இப்போ ரன் பண்ணலாம் வாங்க ப்ரோக்ராமை. ஸோ வாட் இஸ் யுவர் யூசர் ஐடி, யூசர் நேம், நெக்ஸ்ட்டு enter your password @123 கொடுக்குறேன். ஸோ யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி லாக்டின்னு வந்துருச்சு. திரும்ப அகெயின் நான் ரன் பண்ண போகிறேன் இப்போ ப்ரோக்ராமை. ஸோ ரன் பண்ணுறேன். யூசர் ஐடி கேட்குது. ஸோ யூசர் நேம், நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டில் ஜஸ்ட்டு 123 மட்டும் கொடுக்குறேன். ராங்காக கொடுக்குறேன் பாஸ்வேர்டு. ஸோ எனக்கு பாஸ்வேர்ட் ஆர் யூசர் ஐடி இஸ் இன்கரெக்ட். டிஸ்பிளே ஆகிடுச்சா? ஓகேவா? லெட் அஸ் கோ ஃபார் அ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். நியூ ஃபைல் எடுத்துக்கலாம். இதில் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நியூ ஃபைல் எடுத்துட்டேன். இப்போ நியூ ஃபைலில் இதே மாதிரி எனக்கு இந்த ஸ்ப்ரைட் வேணான்னு சொல்லி டெலீட் பண்ணிக்கிறேன். அதே பேக்ட்ராப் ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரைட் ஒன்று. ஸோ இது சேம் ஸ்ப்ரைட் ஐ டேக். இப்போ ப்ரோக்ராம் பண்ணலாம். ஈவெண்ட்ஸில் சேம் வென் கிளிக் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஆஸ்க் கேட்குறோம். ஆஸ்கில் இப்போ எலிஜிபிலிட்டி ஆஃப் ஓட் தானே செக் பண்ண போகிறோம். ஸோ டு செக் த எலிஜிபிலிட்டி டு ஓட். check eligibility to vote ன்னு கொடுத்துட்டோம். இப்போ வேரியபிள் அசைன் பண்ணிக்கலாமா? டேட்டாவில் போயிட்டு வேரியபிள் அசைன் பண்ணுறேன். ஏஜ் அப்படின்ற வேரியபிளை அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ செட் ஏஜ் டு ஆன்சர் அசைன் பண்ணிக்கலாம். இந்த ஆன்சருன்றதை நம்ம கொடுக்குற வேல்யூவை ஏஜ்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு இஃப் கண்டிஷன் ஒன்று எடுத்து செக் பண்ணிக்கலாமா?
ஸோ இப்போ இஃப் கண்டிஷன் எடுத்துட்டோம். இந்த ஏஜ் டிஸ்பிளே ஆகணும்னா நீ ஏஜ்னு கொடுக்கலாம். இப்படி வேணும்னா நீ இதை டிக்கர் ரிமூவ் பண்ணிட்டோன்னா ஏஜ் வந்து டிஸ்பிளே ஆகாது. இப்போ கண்டிஷன் போயிட்டு ஆப்ரேட்டர் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஆர் ஆப்ரேட்டர் வேணும். ஓகேவா? ஸோ ஆர் ஆப்ரேட்டரில் என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உன்னோட ஏஜை செக் பண்ண போகிறோம். ஸோ போயிட்டு இங்கே ஏஜ் எடுத்துக்க. நீ கொடுக்குற ஏஜ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா எனக்கு அபவ் 18 இருக்கணும். அதே மாதிரி இன்னொன்று வந்து ஈக்குவலாகவும் இருக்கணும். ஸோ ஒரு ஈக்குவல் டு எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு ஏஜ் ஈக்குவல் டு 18. ஓகேவா? ஸோ இப்போ வச்சாச்சு. அப்படி இருந்தது அப்படின்னா எனக்கு இப்போ என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த ரெண்டு கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ஒன்று 18 இருக்கலாம், இல்லை 18க்கு மேலே கொடுத்தோம் அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகணும். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் பார்ட்டில் எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? Let us run the program to check eligibility to vote. ஸோ என்ன கொடுக்குறோம் அப்படின்னா 18 கொடுக்குறேன், கொடுத்து டிக் கொடுக்குறேன். ஸோ you are eligible இருந்துச்சா? ஓகேவா? திரும்ப நம்ம ரன் பண்ணலாமா? ஸோ இப்போ 12 கொடுக்குறேன். ஸோ அப்போ you are not eligible. கிளியராமா? புரிஞ்சுதா? ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனில் எனக்கு ஏதாவது ஒரு கண்டிஷன் எனக்கு ட்ரூவாக இருந்தால் கூட எனக்கு you are eligible வரணும். ஒன்று greater than 18 கொடுக்கணும், அப்படின்னா equal to 18 கொடுக்கணும். இல்லை நான் எது கொடுத்தாலும் எனக்கு வந்து என்ன ஆகும்? you are eligible னு வந்துடும். சப்போஸ் இது ரெண்டுமே கொடுக்கல, அது கம்மியாக நான் கொடுக்குறேன் அப்படின்னா you are not eligible அப்படின்னு வரும். ஓகே, let us go for another program. இப்போ இன்னொரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஜஸ்ட் நான் அந்த ஸ்ப்ரைட்டை மட்டும் நம்ம டெலீட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். பேக்ட்ராப் அதே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ போயிட்டு வேறு ஒரு ஸ்ப்ரைட் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இங்கே இன்னொரு ஸ்ப்ரைட் ஒன்று ஆட் பண்ணுறேன். ரூபி ஐவரி அப்புறம் ரூபின்ற ரெண்டு ஸ்ப்ரைட் ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ ரூபி ஒன்று ஆவரி ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஆவரியில் கண்டிஷன் கொடுக்கலாம். இதே மாதிரி வென் கிளிக்டு நெக்ஸ்ட்டு ஆஸ்க் எடுத்துக்கிறோம். ஸோ ஆஸ்கில் என்ன சொல்கிறோன்னா வாட் இஸ் யுவர் மார்க் ரூபி அப்படின்னு கேட்குறோம். ஸோ வாட் இஸ் யுவர் மார்க் ரூபி கேட்டாச்சா? அதே மாதிரி வேரியபிள் அசைன் பண்ணிக்கணுமா? இங்கே மேக் அ வேரியபிள் போயிட்டு ஸோ வேரியபிள் நேம் என்ன கொடுக்குறோன்னா மார்க் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இப்போ செட் மார்க் 2. ஸோ மார்க்கை ஃபஸ்ட்டு வேல்யூவை அசைன் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்குன்ற வேரியபிள் அசைன் பண்ணிட்டோம். இப்போ போயிட்டு நம்ம கண்டிஷன் எடுக்கிறோம். ஓகேவா? இப்போ அதே மாதிரி இஃப் எல்ஸ் கண்டிஷன்ஸ் தான் எடுக்கிறோம். நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ரேட்டர் வந்து நாட். அப்போ இங்கே நாட் வச்சுக்கிறேன். ஸோ நாட்டில் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா லெஸ் தென் அப்படின்ற இந்த வேல்யூவை நான் செக் பண்ண போகிறேன். ஸோ நாட்டில் போயிட்டு என்னோடய மார்க் நான் கொடுக்குற மார்க் வந்து எனக்கு எப்படி இருக்கணும்னு சொல்கிறோன்னா 50 லெஸ் தென் 50 இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா சே பிளாக் யூஸ் பண்ணுறோம். ஸோ சேல என்ன சொல்கிறோன்னா ஹே ரூபி congrats on passing. congrats on passing அப்படின்னு சொல்கிறோம். சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராட்காஸ்ட் மெசேஜ் ஒன்று பாஸ் பண்ணுறோம். ஸோ ப்ராட்காஸ்ட்டில் பாஸ்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு நேம் ஒன்று ஆட் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி எல்ஸ் பார்ட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஸ்டடி ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸ்டடி ஹார்ட் ரூபி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு ப்ராட்காஸ்ட் ஒன்று யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே ஸ்டடி ஹார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராட்காஸ்ட்டு ஸ்டடி ஹார்ட் கொடுத்தாச்சா? இப்போ ரூபி போய்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ரூபியில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா
when I receive பாஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு காஸ்டியூம் இருக்குது பார்த்தீங்களா, காஸ்டியூமை நம்ம வந்து சேஞ்ச் பண்ண சொல்கிறோம். ஸ்விட்ச் காஸ்டியூம் டு ரூபி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ காஸ்டியூம் எங்கே சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா இங்கே இருக்கா, ஸ்விட்ச் காஸ்டியூம் டு ரூபி. அதே வந்து அகெயின் when I receive ஸ்டெடி ஹார்டாக இருந்தது அப்படின்னா ஸ்விட்ச் காஸ்டியூம் டு ரூபி ஏ. ஓகேவா? ஸோ ரெண்டு காஸ்டியூம் கிளியரா? பாசிட்டிவ் இருந்தால் ஒரு காஸ்டியூம், அதே வந்து ஸ்டெடி ஹார்டுக்கு ஒரு காஸ்டியூம் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லுங்கள். இப்போ ரன் பண்ணலாமா ப்ரோக்ராமை? கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ வாட் இஸ் யுவர் மார்க்னு கேட்குதா? நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 23 கொடுக்குறேன். ஸோ 23 கொடுத்து கிளிக் பண்ணுறேன். ஸோ ஸ்டெடி ஹார்டு அதே வந்து திரும்ப வாட் இஸ் யுவர் மார்க்னு கேட்குது, நான் இங்கே ஒரு 60 கொடுக்குறேன். 60 கொடுத்தேன் அப்படின்னா கங்க்ராட்ஸ் ஆன் பாசிங். ஓகேவா? காஸ்டியூம் சேஞ்ச் ஆகுதா? இப்போ எனக்கு மார்க்குன்றது வேண்டாம், எடுத்துடுறேன். இப்போ நான் திரும்ப ரன் பண்ணுறேன் பாருங்கள். வாட் இஸ் யுவர் மார்க்குன்னு கேட்குறோம். இப்போ நான் 80 கொடுக்குறேன். ஸோ 80 கொடுத்தோடனே ஹே ரூபி கங்க்ராட்ஸ் ஆன் பாசிங், ரூபியோட காஸ்டியூம் சேஞ்ச் ஆகிடுச்சா? இப்போ திரும்ப நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது இப்போ நான் 40 கொடுக்குறேன். ஸோ 40 கொடுத்தேன் அப்படின்னா ஸ்டெடி ஹார்ட் ரூபி. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா லேர்ன் பண்ணுங்கள். ப்ராக்டிக்கல் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். கான்செப்ட் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா ஜூம் கிளாஸ் வரும்போது you have to ask to me. Okay, thank you students, thank you.